ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்ச் 20 2024க்கு ஒரு 4 இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி கேன் பேங்க் எடுத்துக்கலாம். இந்த கேன் பேங்க் பார்த்திங்கன்னா இது எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த லைன் 554.84 இந்த பிளேஸில் ரெசிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு இது பிரேக் அவுட் பண்ணால் ரொம்ப நல்லா மூமெண்ட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு நாளைக்கு இந்த பிளேஸில் 546.70 கிராஸ் பிரேக் அவுட் பண்ணால் இந்த பொசிஷனில் ஸோ 531.85 ரூபீஸ்க்கு இந்த பொசிஷனுக்கு வரும். இது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து அப்சைட் பிரேக் அவுட் பண்ணால் ஸோ இந்த 573.65 டார்கெட் ரீச் ஆகும். ஸோ டவுன் சைட் பிரேக் அவுட் பண்ணால் 531.85 அந்த லெவலுக்கு ரீச் ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாக்ஸை இன்ட்ராடே பண்ணுறப்போ 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாளைக்கு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். மார்க்கெட்டில் 9:30க்கு பொசிஷன் எடுத்துக்கோங்க. என்னன்னா ஸோ பிரேக் அவுட் ஆயிடுச்சே இல்லை, பிரேக் அவுட் அதை பார்த்துட்டு பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ கீழேக்கு பிரேக் அவுட் பண்ணால் லோலேருந்து ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் லோலேருந்து பொசிஷன் எடுத்துக்கோங்க. அண்டு மேலுக்கு பிரேக் அவுட் பண்ணால் புல்லிஷ் கேண்டில் యొక్క హైலேருந்து పొజిషన్ எடுத்துக்கோங்க. ఓకేనా? తర్వాత அதுக்கப்புறம் என்டிபிசி ஸ்டாக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பர்ஃபெக்ட்லி ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஸோ இந்த எடுத்திங்கன்னா ஸோ இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த வரைக்கும் வந்துச்சு, இந்த வரைக்கும் நெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த லெவலுக்கு வந்துச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, லெவலுக்கு போயிடுச்சு, மறுபடியும் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் சேம் லெவலுக்கு வந்துச்சு. நாளைக்கு இது சேம் லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் இந்த ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகும், லைக் ப்ராஃபிட் புக்கிங் ஆகும். அதுக்கப்புறம் இது மேலுக்கு போனால் கூட மேலுக்கு இந்த லெவல் 15 மினிட்ஸ் ஹை பிரேக் அவுட் பண்ணால் பொசிஷன் எடுத்துக்கோங்க. 15 மினிட்ஸ் ஹை மேலே பொசிஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 342.65 வரைக்கும் வந்திருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஏபிஎஃப்ஆர்எல் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பர்ஃபெக்ட்லி ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னில் ஏபிஎஃப்ஆர்எல் ஸ்டாக் இருக்குது. கப் அண்ட் ஹேண்டில் இது இருக்குது. நாளைக்கு இந்த லெவல் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணால் ரீட்ரேஸ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த லெவல் வரைக்கும் ரீச் ஆகும். இல்லைனா இதை கீழே பிரேக் அவுட் பண்ணால் இந்த லெவலுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இல்லை 200 ரூபீஸ் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ 200 ரூபீஸ், ஸோ 220.45 ரூபீஸ் டார்கெட் ஆகும். நாளைக்கு மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்கும். புல்லிஷ் இதுக்கப்புறம் இந்த லெவலில் ஸோ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் பண்ணணும். இல்லைனா கீழே பிரேக் அவுட் பண்ணால் இந்த லெவலுக்கு 2205.80 பிரேக் அவுட் பண்ணால் 199.95 வரைக்கும் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் எஸ்பிஐன்னு பார்த்துக்கலாம். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா சேம் அவ்வளோதான், சேம் அதுதான். ஸோ இந்த லெவலில் எஸ்பிஐன்னு பார்த்தோம்னா 722.55 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ ஒரு 3% வந்து 3% ரீச் ஆகும். ஸோ 3% அப்படின்னா இந்த லெவல்லேருந்து 3% பார்த்துக்கோங்க.
ஸோ 3% அப்படின்னா ஸோ 700 ஸோ 700 rupees டார்கெட் எடுத்துக்கோங்க. 700 rupees வரைக்கும் வந்து செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இல்லைனா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணால் இது ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும், இந்த ஃபஸ்ட்டு டார்கெட் ரீச் ஆகும். சரியா? அப்படின்னு பார்த்தோன்னா வோல்டாஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், இந்த வோல்டாஸ் டெக்ஸ் நல்லா இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு ட்ரெண்ட் லைன் கொடுத்தா இந்த மாதிரி ட்ரெண்ட். ஸோ இந்த லெவலில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த லெவலுக்கு இந்த வந்துச்சு, ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. நாளைக்கு இந்த லெவலில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் கூட ஸோ எக்ஸாக்ட்லி 1076.55 வரைக்கும் ரீச் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரீச் ஆகனா நாளைக்கு மார்க்கெட் டவுன் சைடு இருந்தால் ஸோ இந்த லெவலில் ரீச் ஆக இப்போ இந்த வரைக்கும் ரீச் ஆகும். ஓகேவா? ஸோ நாளைக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ 15 minutes புல்லிஷில் இருந்தால் 15 minutes ஹைலேருந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க. பீரிஷில் இருந்தால் 15 minutes லோ பாயிண்ட் வந்து செல் பண்ணுங்க. நான் சொல்கிற டார்கெட்ஸ் மாத்திரம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ఈ 5 ஸ்டாக்ஸு உங்களோட வாட்ச் லிஸ்ட்டோ எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட மை சேனல்லேருந்து எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்ருக்க மெம்பர்ஸ் யாருன்னா இருந்தால் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு பேசிக்கலி நான் தமிழ் இல்லை, ஹைதராபாத் வாலா, ஆந்திர பிரதேஷ்லேருந்து நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ என்னோட பேர் பாலகீர்த்தி மூர்த்தி. எனக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருவேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ எல்லாரையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேண்ணா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.